ரகசிய ஓட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு வகையில லாட்ரி மார்ட்டின் மற்றும் அவருடைய பசங்க இல்ல குடும்பத்தோடு தொடர்புடைய கட்சிகளாக இருக்கும் சூழல்ல நாம் தமிழர் கட்சி மட்டும் இதுல தனித்து நீக்கி எந்த ஒரு கரைபடியாத ஒரு கட்சியாகவும் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இது குறித்துதான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பல்வேறு கட்சிகள் பல்வேறு விதமான கொள்கை கோட்பாட்டோடு பயணித்துட்டு வந்தாலும் நாம் தமிழர் கட்சினா மட்டும் திரள் நிதி திரட்டுறவங்க, பிச்சைக்கார கட்சி, மக்களிடம் கையேந்தக்கூடிய கட்சி அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்தி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு நெகட்டிவான பரப்புரையும் இங்க இருக்கக்கூடிய பிற கட்சிகள், முக்கியமா திமுக பரப்புறதை பார்க்க முடியுது. ஆனா நாம் தமிழர் கட்சி மக்களிடம் இருந்து பணத்தை பெற்று மக்களுக்காக ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பிற கட்சிகளை நம்ம பார்த்தோம்னா டைரக்டாவோ இல்ல இன்டைரக்டாவோ இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், லாட்ரி முதலைகள், ட்ரக் மாஃபியாஸ் அப்படின்ட்டு அனைத்து தரப்பினரிடமும் ஏதோ ஒரு வகையில கனெக்ஷனோடு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய லாட்ரி பணத்தில் ஒரு 500 கோடிய தேர்தல் நிதியாக திமுக பெற்றது எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக அப்பட்டமா வெளியில வந்துருந்துச்சு. அதன் பிறகு அவருடைய ஒரு மகன் திருமுருகன் காந்தியோடு தொடர்புடையவரா இருக்கிறாருங்கிறதையும் பார்த்தோம். இன்னொரு மகன் பாஜக இருக்கிறதையும் பார்த்தோம். இப்ப அவருடைய மருமகன் விசிகேவை தன் கைக்குள்ள வச்சுக்கொண்டு விஜய் கட்சியையும் தன்னுடைய ரேடார்க்குள்ள தன்னுடைய பணத்தின் மூலமாக கொண்டு வந்ததையும் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி லாட்ரி மார்ட்டின் மூலமாக அதிமுக பிரசாந்த் கிஷோரை அணுகினதாக ஒரு தகவல் அரசல் புரசலா போயிட்டு இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில இல்லீகலா பிசினஸ் பண்ணக்கூடியவர்களும் கூட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்க வச்சுதான் இருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முழுக்க முழுக்க இந்த மாதிரியான எந்த இல்லீகல் அஃபேரையும் வச்சுக்க கூடாதுங்கிற நோக்கில முழுக்க முழுக்க திரள் நிதியில தங்களுடைய கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. மக்கள் உழைத்து சம்பாதித்த பணத்தை தங்களுடைய கட்சியை ஆபரேட் பண்றதுக்காக நாம் தமிழர் கட்சி மக்களிடம் கையேந்தி அதன் மூலமாக தங்களுடைய கட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இது நிச்சயமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விடயம். ஏன்னா 70 ஆண்டுகளாக கட்சி நடத்தும் திமுக இருந்து முந்தனத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் வரைக்கும் லாட்ரி மார்ட்டின் குடும்பத்தில இருந்து யாரோ ஒருவரிடம் கையேந்தக்கூடிய நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா 15 ஆண்டுகளாக கட்சி நடத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்னும் லாட்ரி மார்ட்டின்டையோ இல்ல எந்த ட்ரக் மாஃபியா கிட்டையோ ஒரு பணமும் வாங்காம நேர்மையா மக்களிடம் மட்டுமே பணத்தை வாங்கி கட்சி நடத்துவது அப்படிங்கிறது நிச்சயமாகவே பாராட்டக்கூடிய ஒரு விடயம். சோ இப்படிப்பட்ட கட்சியை தான் மக்கள் தேடி வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. சோ இந்த மாதிரியான விடயங்களை மக்களிடம் பேசி நாம் தமிழர் கட்சியும் அவர்களுக்கான ஆதரவை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும் நம்மை போன்றவர்களுடைய எண்ணமா இருக்கு. சோ தேவையில்லாத கண்ட கர்மத்தையும் பேசுறதுக்கு பதில் நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளர்கள் இந்த மாதிரியான தங்களுடைய பாசிட்டிவ் விடயங்களை மக்களிடம் பேசி மேலும் மேலும் மக்களிடம் சென்றடையணும் அப்படிங்கறதுதான் அனைவரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. இன்னும் 1.5 ஆண்டுகள் மட்டுமே தேர்தலுக்கு இருக்கும் சூழல்ல பல்வேறு விதமான தங்களுடைய பாசிட்டிவ் விடயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து தங்களுடைய ஆதரவு வளையத்தை மேலும் அதிகரித்து 2026 ஆட்சி நிலை அமரணும் அப்படிங்கிறதுதான் நம்மை போன்ற நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களின் இனமா இருக்கு. நன்றி, வணக்கம்.